ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நபர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருப்போம், அன்பு வச்சுருப்போம். இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருப்போம். ஆனால் அந்த நபர் திடீர்னு நம்மளை நம்ம நம்பிட்டு இருந்த நம்மளை திடீர்னு ஏமாற்றுவாங்க. இது தெரியும் போது நமக்கு ரொம்பவே மனசு வலிக்கும். இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சில டைம் ஃபீல் பண்ணுவோம். இது அதுக்குள்ள வீடியோ தாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? புண்ணியம் மனித வாழ்க்கையில் ரெண்டனா இருக்குங்க. ஒன்று புண்ணியம், இன்னொன்று பாவம். புண்ணியம் நம்ம செய்தோன்னா புண்ணியத்துக்குள்ள பலன் எப்படி நமக்கு கிடைக்கும் நம்ம நன்மை செய்யும்போது. அதே போல் ஒருத்தங்களுக்கு நம்ம பாவம் செய்தோன்னா அதுக்குள்ள தண்டனையும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்கும். அதே போல் தான் நீ ஒருத்தனை ஏமாத்துனா உன்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போவான். நம்ம நினைக்கலாம், ஏமாத்துறவங்க யோசிக்கலாம், நம்ம இவங்கள ஏமாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் இப்போ ஏமாற்றிருக்கலாம், ஆனால் உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு பின்னால் ஒரு ஆள் வந்துட்டு தான் இருப்பாங்க. அதே போல் தான் மரணம் விடை கிடைக்காத ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நம்ம இறக்குறது வரை நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு விடை கிடைக்கிறதே இல்லை. அது என்னென்னா, சாவு தருணத்தில் வர யாரை நம்பணும் அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டாங்குது. ஏன்னா கஷ்டம் வரும்போது நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க, நல்லா இருக்கும்போது சூழ்ந்து இருக்கிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் யாரை நம்புறதுங்கிறதே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே போல் தான் ஒருத்தங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும், ஆனால் ஒருத்தங்களை ஏமாற்றிட்டு இன்னொருத்தங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது தப்பு. அதே போல் தான் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறவங்கள ரொம்ப அழ வைக்கும். அது அந்த நேரத்தில் சிலவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு நேரத்துக்கும் மாற்றி மாற்றி பேசுவாங்க. நேர்மையாக இருக்கவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, ஆனால் நேர்மை இல்லாமல் மாற்றி மாற்றி பேசுகிறவங்க ரொம்பவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஏமாத்தங்கிறது புதிது இல்லைங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றப்படக்கூடிய விதம் தான் புதுசாக இருக்குது. இப்போ சில நேரத்தில் அது அன்பாக ஏமாற்றப்படுறோம், சில நேரம் நம்பிக்கையால் நம்ம ஏமாற்றப்படுறோம். அதே போல் தான் கடந்து வந்துடணும். எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, துரோகிகளை. அந்த துரோகிகளை திரும்பி கூட பார்க்கக்கூடாது உயிர் இருக்கிற வரைக்கும். ஏன்னா பாவத்தில் பெரிய பாவம் நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் தகுதியற்ற ஒரு ஆளை நம்ம நம்பினதுனால தான் நமக்கு அவங்க தரக்கூடிய ஒரு பெரிய அழகான தண்டனை அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த நம்பிக்கை துரோகத்தை. சிலவங்களை பார்த்திங்கன்னா திடீர்னு பணம், காசு, வசதி எல்லாம் வந்த உடனே அளவுக்கு மீறின அளவு ரொம்ப ஆட்டம் ஆடுவாங்க. ஆனால் அது உரிய நேரத்தில் கட்டாயமாக அவங்கள திருத்தி வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கும் சில வழிகள். அதே போல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நம்பிக்கை துரோகம். நம்பினவங்கள நம்ப வச்சு அவங்களுக்கு தெரியாமையே துரோகம் பண்ணுறது தாங்க நம்பிக்கை துரோகம். எப்போதும் அச்சத்தில் இருக்கிறத விட ஆபத்தை ஒரு முறை சந்தித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தைரியமே வருது. எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருப்போம் ஏதாவது ஒன்று. நம்ம மனசுக்குள்ளே எதை நினைக்கிறோமோ அதுதான் செயல்லையும் நம்மளுக்கு வெளிவரும். ஒருத்தங்க நேற்றுள்ள வீடியோவில் நேற்று கமெண்ட் ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி. அது நம்மளை யாராவது ஒருத்தங்க நல்லா நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போகும்போது நம்மளை அறியாமல் பயங்கர வலி ஏற்படும். அது நம்ம நினைக்கலாம், காலம் போக போக அது மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது மறந்தது மாதிரி தான் இருக்கும், ஆனால் மறக்கிறதில்ல. நம்ம அது கூடவே வாழ பழகிக்கிறோம். அப்போது இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள ஞாபகம் வரும்போது
மறக்க முடியாது நம்பிக்கை. ஒருத்தவங்க கமெண்ட் அடிச்சிருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்கள என்னால் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்கள நம்மளால் மறக்க முடியாது. ஆனால் அது மறக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நிறைய பாடங்கள் நம்ம வாழ்க்கையில் கற்று தந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் நடந்த சூழ்நிலைகளையும் மறக்கக்கூடாது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ரொம்பவே நம்ம யோசிப்போம். இது எல்லாத்துக்கும் வாழ்க்கையிலையும், அதாவது நம்பி ஏமாற்றப்பட்டவங்க எல்லாருக்க வாழ்க்கையிலையும் இது அந்த மனசுக்குள்ளே அப்படி ஓடுற ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம அவங்கள ஏதாவது செய்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது பண்ணணும்னு வைங்களேன், அவங்க வாழ்க்கை அழியது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையும் கூடவே சேர்ந்து அழிஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா விட்டுறணும். காலத்துக்கு கையில் நீங்கள் ஒப்படைச்சிருங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க தான் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றியிருப்பாங்க. அப்போ அதை காலத்துக்கு கையில் நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம கடமையில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இன்னொன்று, நம்மளை எப்படி ஒருத்தங்க ஏமாத்துனாங்களோ அதே போல் அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க, நம்ம அவங்கள ரொம்ப நல்லா ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மளை எப்படி ஏமாத்துனாங்களோ அதே போல் தான் குறிப்பிட்ட காலத்தில் அவங்கள இன்னொருத்தங்க ஏமாற்றுவாங்க. அப்போந்தான் அந்த வலி வேதனை என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வரும். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும். இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளானவங்க அதை சொல்லி அந்த உணர்வுகளை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனால் அதே தண்டனையை காலம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க புரியக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக காலம் தண்டனை கொடுக்கும். நம்ம கொடுக்கணும்னு தேவையே கிடையாதுங்க. அதுக்குள்ள நேரத்தில் அது டைம் காலம் கரெக்டாக அவங்களுக்குள்ள தண்டனையை கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணினாங்க, இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் அவங்க மனதளவில் எப்படி இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாதில்ல. கண்டிப்பாக இது நம்பிக்கை துரோகங்கிறது ஒரு பெரிய பெரிய தவறு. இதுக்குள்ள தண்டனை கண்டிப்பாக அந்த காலங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். யார் யாரெல்லாம் தவறு செய்தாங்களோ அவங்களுக்குள்ள தண்டனையை காலம் கரெக்டாக கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்தோன்னா அந்த நன்மைக்குள்ள புண்ணியங்கள் பலன் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதே இது நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒரு துரோகங்கிற ஒரு பெரிய பாவத்தை நம்ம செய்தோன்னா அது அதுக்குள்ள தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் கூடுமளவும் யாருமே யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது நல்லதல்ல. அதை பண்ணாமல் இருந்தோன்னாலே அது பெரிய விஷயங்க. யாராவது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் பண்ணினாங்கன்னா அவங்கள காலத்துக்கு கையில் ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு இருக்கிற கடமையில் உங்கள் கான்சென்ட்ரேஷனை செலுத்துங்க. நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த வழியிலேருந்து மெதுவாக வெளியே வாங்க. உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் யோசிங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஞ்ச நாளையில் நீங்கள் வெளியே வந்துடலாம். அவங்க செய்த துரோகத்தை மறக்க முடியல, கஷ்டம்தான், வலிக்கம்தான். ஆனால் அதிலேருந்து நீங்கள் வெளியே வர கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலம் உதவி செய்யும். எல்லாமே மறந்து போகும். நம்ம நன்மையே செய்வோம், நல்லதே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பாய், see you.